ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உடற்பயிற்சி செய்யும் போது சிலருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. ஏன் தெரியுமா? வாங்க அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்மளோட இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை விநியோகம் செய்யக்கூடிய ரத்த நாளங்களில் திடீர்னு அடைப்பு ஏற்படுறதன் காரணமாக தாங்க ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படுது. ரீசெண்டாக கூட ஒரு நடிகருக்கு ஜிம் ஒன்றில் உடற்பயிற்சி செய்யும் போதே ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். இதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது நிறைய மரணங்கள் ஏற்படுற செய்தியை நாம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இது முதல் முறை இல்லைன்னே சொல்லலாம். பயிற்சி செய்யும் போது இல்ல கால்பந்து, கபடி இது மாதிரி விளையாட்டுகளின் போது கூட திடீர்னு சிலருக்கு இறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் நாம நிறைய விஷயங்கள் நாம கேள்விப்பட்டு பார்த்துட்டு தாங்க இருக்கோம். குறிப்பா கடினமான உடற்பயிற்சிகளோ இல்ல ட்ரெட்மில்ல உடற்பயிற்சிகள் செய்யும் போதோ கூட உயிரிழந்துடுறாங்க. இதையே நாம நிறைய பேர் பார்க்கிறோம். பொதுவாக உடற்பயிற்சி செய்யறதால ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இது மாதிரி எல்லாத்தையுமே தடுத்து உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும்னு பரவலான கருத்து இருக்கு. இதுவும் தெரிஞ்சிருக்கும். ஆனா உடற்பயிற்சி செய்யறதால மரணம் ஏற்படுது அப்படின்றது ஒரு முரண்பாடான விஷயமா தாங்க பார்க்கப்படுது. உடல்ல ஏற்கனவே சில கோளாறுகள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உடற்பயிற்சி செய்யும் போது அரிதா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. இதுல ரத்த நாள பாதிப்புகள் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை விநியோகம் செய்யக்கூடிய ரத்த நாளங்கள்ல திடீர்னு அடைப்பு, அதாவது பிளாக் ஏற்படுறதன் காரணமா தான் இது மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. ரத்த நாளங்கள்ல நீண்ட காலமா தடைப்பட்டிருக்கக்கூடிய 70% அடைப்பு ஏற்படக்கூடிய பட்சத்துல ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு வலி ஏற்படுது. இதனாலதான் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுது. ரத்த நாளங்களை நீண்ட நாட்களாகவே மெல்லிய தட்டுக்கள் படிஞ்சிருக்கும். அவை பெரும் கட்டியா உருவாகும் போது ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது. பெரும்பாலும் இது முன்னறிகுறி இல்லாம திடீர்னு ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாது. இந்த ரத்த நாள தட்டுகள் எப்படி உருவாகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரத்த நாள சுவர்களில் ஏற்படக்கூடிய காயமோ இல்ல அழற்சி இது காரணமாக தாங்க இது ஏற்படுது. இது தவிர புகைப்பிடிக்கிறது, அதாவது இது தவிர ஸ்மோக்கிங் பண்றது, அப்புறம் பிபி, அப்புறம் டயபெட்டிக்ஸ் இது மாதிரி ஆரோக்கியமற்ற உணவு முறை, மன அழுத்தம், தூக்கம் இல்லாதது இதெல்லாம் கூட முக்கிய காரணமா பார்க்கப்படுது. காயங்கள் ஏற்பட்ட இடத்துல ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு படிய தொடங்கும் போது அது தட்டுக்களா உருவெடுக்க தொடங்குது. ரொம்பவே கடுமையான இல்ல கடினமான உடற்பயிற்சியில செய்யும் போது இந்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதிகாலையில தாங்க முக்கியமா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. நீங்க பாத்திருக்கீங்களா? பெரும்பாலும் உடற்பயிற்சியின் போது நடக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் எல்லாமே அதிகாலையில நடக்கிறதாங்க இருக்கு. ஏன்னா இந்த சமயத்துல அதிக ரத்த அழுத்தம், ரத்தம் உறையறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. உடற்பயிற்சி கெட்டது இல்லைங்க. சிலருக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றதால ஒட்டுமொத்தமா உடற்பயிற்சி செய்யறதே கெட்டது அப்படின்னு முடிவெடுத்த முடியாது. யாருக்கெல்லாம் ரத்த நாளங்கள்ல பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைப்பு இருக்கோ அவங்கெல்லாம் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டே சிகிச்சை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கார்டியாக் மரணங்களை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். தங்களோட ரத்த நாளங்கள்ல பிரச்சனை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உடற்பயிற்சி தாராளமா செய்யலாம். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க யோசிச்சு உடற்பயிற்சி செய்யணும். அதுவும் கடினமான உடற்பயிற்சிகள் செய்யும் போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு பெயின் வருது, இல்ல ஹார்ட் படபடனுது, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா உடனே நீங்க ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிட்டு பொறுமையா தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை தாண்டி இதை பொருட்படுத்தாம நீங்க அதிக அளவுல உடற்பயிற்சி செய்யும் போது இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயம் கட்டாயமா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.